நினைச்சேன். மாப்பிள்ள வெளியவே கடன்கார மாதிரி உட்கார்ந்து இருக்காரு, கடனை வாங்கிட்டு அப்படியே ஓடிடுவாருன்னு பார்த்தா உள்ள வந்துட்டாரு. அப்பா நான் தான் முதல்ல சொன்னேன்ல, போய் கெஞ்சிட்டுலாம் இருக்காதீங்க, அவரே வந்துருவாருன்னு. நீங்க தான் மாப்பிள்ள பாவம் வெளியே இருக்காரு அப்படி இப்படி நீங்க. எப்படி இருந்தாலும் அவர் என் கையால தான் கஞ்சி குடிச்சாகணும், அதுதான் அவர் தலையெழுத்து. இப்ப நான் இங்க இருக்கணுமா இல்ல போகணுமா? சரி சரி, சும்மா மாப்பிள்ளைய ரெண்டு பேரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க வந்து சாப்பிடலாம் எல்லாரும். சாப்பாடு ஆயிடுச்சாமா? ஆமா ஆயிடுச்சு, வாங்க. மாப்பிள்ள வாங்க சாப்பிடலாம். ஏமா என்னதுமா சமைச்சு வச்சிருக்க நீ? என்னடி பார்த்தா தெரியலையா? இட்லி தாண்டி சுட்டு சட்னியெல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன்டி. நேத்து காலையில ஆக்கின குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதுதான் நானும் உங்க அப்பாவும் காலையிலயும் மதியானமும் சாப்பிட்டோம். அதை சூடு பண்ணி வச்சேன், சாப்பிடுங்க. எப்பா என்னப்பா இது? இதுக்குதான் என்ன வர சொன்னீங்களா? இந்த இதை சாப்பிடுறதுக்கு நான் வீட்லயே சாப்பிடுவேனே. ஏன் முடியுமா? பிள்ளைங்க எல்லாம் வராங்க, ஒரு கறி எடுத்து ஆக்க கூடாது. என்னமோ இட்லியை சுட்டு வச்சிருக்கேன். இந்த இட்லி மனுஷன் திம்மானா இல்ல மனுஷன் திம்மானான்னு கேக்குறேன். ஏன் பச்சைக்கிளி, இந்த சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த சாப்பாடு இல்லாம மத்தவங்க வேணா கஷ்டப்படலாம், ஏன் புள்ள கஷ்டப்படணும்ன்ற அவசியம் அவளுக்கு இல்ல. அவ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ஏமா என்னமோ சமைச்சேன்னு சொன்னேன், நேத்து வச்ச குழம்பு சூடு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ற, வேற என்னதான் நீ செஞ்ச? ஆமாடி, என்னையவே குறை சொல்லு. நான் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சமைச்சிருப்பேனா, அதை விட்டுவிட்டு வரும்போது அம்மா நான் பெரிய கடையில அதை வாங்கிட்டு வரேன் இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வராம கையை ஆட்டிக்கிட்டு வந்துட்டு இப்ப என்ன குறை சொல்றிய? வாய் முடிக்கிட்டு தின்னடி. எல்லாம் உங்களை சொல்லணும், உங்களாலதான் ஒரு நல்ல சாப்பாடு கூட திங்க முடியல. இங்க பாரு முடியுமா, பிள்ளைங்க வந்திருக்கு, எப்படி சமைக்கணுமோ அப்படி சம. அதை விட்டுப்புட்டு நம்ம ரெண்டு பேரும் திங்கிற மாதிரி இந்த கல்லு இட்லியும் இத்து போன குழம்பும் ஒரு வாரத்துக்கு சூடு பண்ணி திங்கிறதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு சொல்லிட்டு தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவேன் அப்புறம். ஏன் தாத்தா, இந்த வயசான காலத்துல பாட்டி இவ்வளவு இழுத்து போட்டு பாக்குறதே பெரிய விஷயம். அவங்களை இப்படி எல்லாம் தப்பா சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏமா பாட்டி அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறாங்க, அதை சந்தோஷமா ஏத்துக்கணுமா? அதை விட்டுட்டு ஏமா இப்படி பேசுற? அவங்க மனசு கஷ்டப்படும்ல. இதே மாதிரி உன்னை நான் பேசினா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், புரிஞ்சு நடந்துக்கமா. பெரியவங்க கிட்ட இருந்து சின்னவங்க கத்துக்கணும், ஆனா இங்க எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. சின்னவங்க கிட்ட இருந்து தான் பெரியவங்க நிறைய விஷயம் கத்துக்கணும் போல. மாப்பிள்ள சந்தடி சாத்துல சிந்து ஓட்டாதீங்க. உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் கசக்கதான் செய்யுமாமா. ஆமா, பெருசா உண்மையை பேச வந்துட்டாரு. வாய்க்கு நம்ம சாப்பிடுங்க. ஐயோ ராமா, எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு கம்முனு சாப்பிடுங்களே. ஏங்க உள்ள பெட்ல எல்லாம் விரிச்சு விட்டுருக்கேன், போய் பாருங்க. என்னப்பா சந்தோஷ், நீ தூங்குறியாப்பா? ஆமா பாட்டி, அப்பா கூட போய் படுத்துக்கிறேன். ஏன்பா எப்பயும் உங்க அப்பா கூட தான் படுக்கிற, இன்னைக்கு இங்க வந்திருக்க, தாத்தா பாட்டி கூட இருந்துக்கப்பா. நான் எங்க அப்பா கூட தான் படுத்துக்குவேன். ஏங்க அவங்கிட்டயும் அதை இதுன்னு சொல்லி மாத்திட்டீங்களா? நான் யாரையும் மாத்தலாமா, அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் பசங்க நம்ம கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. அவன் அதை பார்த்து பயம் மாறி இருக்கான். சின்ன வயசுல நான் எங்க கூடயே இருப்பேன்னு எங்களை விட்டுட்டு போக மாட்டேன், இன்னைக்கு எங்க கூட படுன்னு சொன்னா கூட படுக்க மாட்டேங்கிற. அவன் தான் படுக்கலன்னு சொல்லிட்டான்ல, விடுங்க. வா சந்தோஷ், நம்ம போலாம். என்னம்மா உன் புருஷன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆமாப்பா, ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் அமைதியா இருந்தாரு, எப்ப அவங்க தங்கச்சி பிள்ளை வயசுக்கு வந்துச்சோ அன்னைக்கு இவருக்கு வீரம் வந்துருச்சு போல இருக்கு. விடு விடு, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க, குடுத்த வேலையும் புடிங்கிற சொல்லிடுவேன். அதனால என்கிட்ட பார்த்து நடந்துக்க சொல்லு. அப்பா அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்கப்பா, அவர் வீம்பு கோபம் இந்த திமிரு தெனாவிட்டலாம் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா, அதுக்கப்புறம் நான் எது சொன்னாலும் பொட்டி பம்பா அடங்கி கிடப்பாரு. நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க, விடுங்கப்பா. எல்லாம் உனக்காக தான் பொறுத்து போறேன், வேற யாருக்காகவும் கிடையாது. சரிங்கப்பா, எனக்கு புரியுதுப்பா. ஏமாடி என்னதான் இருந்தாலும் இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாதுடிமா, கொஞ்சமாவது விட்டு கொடுத்துப்போ. ஆம்பளைங்க கிட்ட விட்டு கொடுத்து போனா தான் நமக்கு நல்லது, நம்ம காலத்தை ஓட்ட முடியும். ஏமா என்கிட்ட மட்டும் இப்படி சொல்றல, உன் மாப்பிள்ளை கிட்ட இதை சொல்ல வேண்டியதானே? அதுக்கு மட்டும் வாயே வராதே. இத்தனை வருஷம் அப்பா உன் பேச்சை மீறி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காரா? ஆனா இவரு எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாரு, அதெல்லாம் நான் கேட்டா என்ன தப்பா? ஏமாடி குடும்பம்னா 1000 இருக்கும், எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போகணும். இன்னைக்கு நீ இங்க வந்து இருக்கலாம் வைக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்புறம் உனக்கு மாப்பிள்ளையோட குடும்பமும் தான் நிரந்தரும். அதனால அவங்கள பார்த்து அனுசரிச்சு வச்சுக்கமா, பின்னாடி உனக்கு நல்லதுமா. இப்படி எல்லாம் இருக்காதடாமா. இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காது. உனக்கு மாத்திரை போடணும்ல, மாத்திரையை போட்டு போய் படுப்போ. பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தா என்ன குத்தம் சொல்லுங்க? பின்னாடி பெரிய பிரச்சனையெல்லாம் வரும்போது எப்படிதான் எல்லாம் சமாளிப்பீங்களோன்னு தெரியல சாமி. ஏமா இந்த காலத்துல காசு பணம் இருந்தா அதான் நாய் கூட வாழாட்டும், அப்படி இருக்கும்போது காசு பணத்தை தூக்கி போட்டா எந்த சொந்தமா இருந்தாலும் கால் அடியில கிடக்கும். போமா போ. கேட்டுச்சுல்ல, போ. இதெல்லாம் எங்கிட்ட போய் முடிய போகுதோ? நம்ம தான் ஒத்தையா பிறந்து ஓரியா வாழ்ந்துகிட்டு இருக்கணும் பார்த்து நம்ம பிள்ளைக்கு தங்கச்சி மாறு குடும்பம் இருக்கிறதா பார்த்து கட்டி வச்ச இவன் நமக்கு மேல இருக்கிறாப்போ. காலம் இருக்கும்போது யாரோட ஆதரவும் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் கட்ட சாஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யாராவது நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, நம்ம கூட 4 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு தோணும். அன்னைக்கு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை.
எப்பா எப்படிப்பா இத்தனை வருஷம் இந்த அம்மா கூட குப்பை கொட்டினீங்க? அவ கிடக்குறாமா, வயசாயிடுச்சுல, அதனால அவ அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. நீ அவ சொல்றதெல்லாம் காதுல கேட்காத. இப்படி உனாத்தனா நங்கைக்கு அங்கன்னு குடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பின்னாடி நீ கஷ்டப்படுவ. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. சரிங்கப்பா. மகா சொல்லுங்கம்மா. எம்மாடி பார்த்து படுத்துக்கம்மா. அம்மா இங்கே தான் படுத்திருக்கேன். நைட்டு எங்கிட்டும் பாத்ரூம் எதுவும் போகணும்னா அம்மாவை எழுப்பணும். நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போக கூடாது, சரியா? சரிங்கம்மா. தண்ணி எதுவும் வேணுமா? தண்ணி எல்லாம் இருக்கா இல்ல அம்மா எடுத்துட்டு வருவா? இல்லம்மா இருக்குது. சரிம்மா பார்த்து படுத்துக்க. இங்கதான் படுத்திருப்பேன். எழுப்பணும். எழுப்பாம போக கூடாதுமா. சரிங்கம்மா. சரி உள்ள போய்ப்போ. குடும்பத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு ஓய்வுன்றதே கிடையாது. எப்படா அந்த ராத்திரி வரும், எப்படா கண்டா சந்து படுப்போம் அப்படின்னு தான் இருக்கு. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நல்லா தூங்கினா தான் உடம்புக்கே கொஞ்சம் நல்லா தெம்பு கிடைக்கும். போதாத குறைக்கு தூங்குறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள விடிஞ்சு போயிடுது. காலையில மறுபடியும் வேலை. இப்படியே வாழ்க்கை ஓடுது. சாமி, இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு விடுவு காலம் கிடைக்குமோ? அம்மா என்னடா இது? அம்மா தலைக்கு ஒரு தலைவணி வச்சுக்கல, போத்திக்கல, இப்படி படுத்திருக்காங்க. அச்சோ, நமக்கிட்ட இருக்க தலைவணி வச்சுட்டு அம்மா கொடுக்க கூடாது. இப்ப என்ன பண்றது? அந்த இடத்துலயும் தலைவணி வச்சிட்டு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அம்மா எந்திரிச்சாங்கன்னா திட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு நீ எடுக்கிற, எங்கிட்டும் போக கூடாது வரக்கூடாதுன்னு. எப்படியும் அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் வச்சு போத்தி விட்டு போயிருவோம். பாவம் அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க குடும்பத்துக்காக. ஆனா அம்மாவுக்கு ஓய்வுன்றதே கிடையாது. அம்மா நீ கவலையே படாதம்மா, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். சரி அம்மா தூங்கட்டும், நம்ம போவோம். என்னது வள்ளி இருப்பான்னு பார்த்தா வள்ளியோட மக இருக்காளே. எம்மாடி வாங்க பாட்டி. என்னமா பண்ணிட்டு இருக்க? அதுவா பாட்டி, செடியில மல்லிப்பூ இருந்துச்சா, அதான் சரி எல்லாத்தையும் பறிச்சு வைப்போம், இல்லைன்னா வீணா போயிடும்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா. அம்மா எங்க? அம்மா காலையிலேயே ஒரு 5 மணி வாக்கில ஆடு ஓட்டிட்டு போயிட்டாங்க. 5 மணிக்கலாமா? ஏமா? பாட்டி அம்மா ரோட்டு வேலைக்கு அட்டை போட்டிருந்தாங்களா, ரோட்டு வேலைக்கு வர சொல்லிட்டாங்க, அட்டை வந்துருச்சுன்னு. அதான் ஆடெல்லாம் மேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஓ சரி தங்கம். சமையல்லாம் முடிஞ்சுதா? சமையல்லாம் நான் செஞ்சுட்டேன். சரிம்மா சரிம்மா. வாங்க பாட்டி, வீட்டுக்குள்ள வாங்க, டீ வைக்கிறேன், குடிப்பீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, வரும்போது தான் வீட்டுல இருந்து குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி அம்மா ஆடு எந்த தோட்டத்துக்கு ஓட்டிட்டு போயிருக்கு? இங்க முன்னாடியே தான் மணி அண்ணன் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. சரிம்மா. அங்க புல்லு இருக்குதா? புல்லு இல்லையே. இல்ல பாட்டி, இப்ப 2-3 மழை அடிச்சதுல அந்த மலையில கொஞ்சம் புல்லு நல்லா கலந்து வளர்ந்துருச்சு. அதனால அம்மா அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க ஆடுமா? எல்லா ஆட்டையும் அங்கதான் ஓட்டிட்டு போயிருக்காங்க. சரிம்மா தங்கம். சரிம்மா நான் வாரேன். வாங்க பாட்டி, வீட்டுக்குள்ள கூட வராம போறேன்றீங்க. அம்மா அப்புறம் நீங்க வந்து காஃபி வச்சு கொடுக்கலன்னா என்னதான் திட்டுவாங்க. இல்லடா தங்கம், நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம்டா. வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன். அம்மா உன்னை திட்ட மாட்டா, நான் சொல்லிக்கிறேன். சரி வாரேன். பார்த்து சீக்கிரம் பூவை பறிச்சுட்டு வீட்டுக்குள்ள போமா. சரிங்க பாட்டி. சரி இப்போ அங்க வேற போகணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வெயில் காலத்துல எதுக்கடா ஆடு வளர்த்துக்கிட்டு கொடுத்துடலான்னு பார்த்தேன். எப்படியோ மழை வந்து என் பொழப்ப காப்பாத்திருச்சு. இல்லைன்னா பொழப்பத்தனத்துக்கு வழி இல்லாம போயிருக்கும். அங்கிட்டு வரதை பார்த்தா சாந்தா அம்மா மாதிரி இருக்கு. வள்ளி, அடடே வாங்கம்மா. என்னம்மா வரசாவே ஆடு ஓட்டிட்டு வந்துட்டியாமா? ஆமாம்மா, ரோட்டு வேலைக்கு எழுதி போட்டிருந்தேன்ல, அதான் அட்டை வந்துருச்சு. அதான் சரி இந்த ஆடெல்லாம் ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரோட்டு வேலைக்கு போயிடலான்ட்டு வந்துட்டேன். எப்ப கொடுத்தாங்க? நேற்று சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துச்சு அந்த ரோட்டு வேலைம்மா. சரி சரிம்மா. நான் தான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், எங்கட ஆளை கணவனே இங்கே இருக்கேன்னு புள்ள. சாப்பாடுலாம் புள்ள செஞ்சிருச்சாம்ல? ஆமா, இன்னும் வேணும் சின்ன பிள்ளையா ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு. அதனாலதான் இப்பயே நல்லா சமைச்சு பழகிட்டீங்கன்னா போற வீட்டுல பழச்சிக்கலாம்னு சொல்லி சமையல் வேலையை அது தலையில கட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறது. ஏன்னா நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த புள்ள ஆடை பார்க்காது கவனிக்காது. அதனால அதுங்களுக்கு உடம்பு இல்லாம போயிடும். அதனால தான் சரி மேய்ச்சி விட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிருமேனு கூட்டிட்டு வந்துட்டேன். சரிம்மா, நானும் தானே ரோட்டு வேலைக்கு எழுதி போட்டிருந்தேன். அட்டை எனக்கு கொடுக்கலையா? அது எனக்கு தெரியலம்மா, கையெழுத்து போட்டு அவங்களா வந்து வாங்கி சொன்னாங்க. சரி நானும் இந்த ரோட்டு வேலைக்கார பிள்ளைகிட்ட கேட்டு பாக்குறேன். அது சரி, நீங்க தான் உள்ள வீட்டுல விசேஷம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்க உடனே கிளம்பி வந்துட்டீங்க. அடே இருந்துட்டு வருவோம் தாமா பார்த்தேன். அப்புறம் இந்த ஆடுகளை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்னு தெரியாம அதான் ஓடி வந்துட்டேன். இங்க என்னைய நம்பி ஆடை விட்டுட்டு போயிருக்கீங்க, அப்படியே விட்டுருவேன். அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் இதுங்களை குழந்தை மாதிரி வளர்த்தாச்சு, கண்ணுக்குள்ளே இருந்துச்சுங்களா, அதுதான். சரி நீங்க இங்க வந்துட்டீங்க, வீட்டுல எதுவும் சொல்லலையா உங்கள? யார் நம்மள என்ன சொல்லுவா, நம்ம நினைச்சபடி இருந்துக்க வேண்டிதான். சரி சரி. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது சரியா வருமானு சொல்லுமா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வள்ளி, இப்ப நம்ம கிட்ட 20 ஆடு இருக்குல்ல, 20 ஆட்டுல ஒரு 10 ஆடு புள்ள வீட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? புள்ள வீட்டு கொடுக்குறீங்களா? என்னம்மா சொல்றீங்க?
ஆமாம்மா, பிள்ளையும் வயசுக்கு வந்துருச்சு. அவளுக்குன்னு ஒரு 10 கையில் இருந்தால் தானே நல்லது. அதனால தான் ஆட்டை கொடுத்தா அவள் அதை வளர்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்குவான்னு பார்த்தேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? இந்த ஆடுகளை வச்சு தான் அதுங்க போடுற குட்டியை வித்துக்கிட்டு ஒரு மாசம் செலவை ஓட்டிக்கிட்டு இப்படி பொழப்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க யாருமே உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லைனாலும் சரி எதுக்குமே வந்து நிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? யாராவது உங்களை வந்து கடைசி காலத்துல பார்க்க போறாங்களா? இல்ல அப்புறம் இருக்கும்போது எதுக்கு இப்படி கொடுத்துக்கிட்டு? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு, அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க எதுக்கு எல்லாத்தையும் தலையில அள்ளி போட்டுக்கிறீங்க? இல்லைம்மா, வாழ்கிற காலத்தில் பிள்ளைங்கள சந்தோஷமாக பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வயிற்று கஞ்சிக்கு நமக்கு இருக்குது, பிள்ளைங்களுக்கு இருக்குதோ இல்லையோன்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நரக வேதனை. நம்ம நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஒரு பிச்சை எடுத்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பிள்ளைங்க அப்படி இல்லைல்ல, அதுங்க நல்லா வச்சு பார்த்துக்கணும். அதனால தான் என்ன நம்ம மொத்தத்தையுமா கொடுக்க போகிறோம், 10 ஆடை கொடுக்க போகிறோம், அதை வச்சு புள்ள பொழப்புத்தனம் பண்ணிக்கும். அதுக்கு தான் யோசித்தேன். அவங்க என்ன ஒண்ணும் இல்லாமையா இருக்காங்க? புள்ள வீடு நல்ல வசதியா தான் இருக்கிறாங்க. போதாத குறைக்கும் உங்க பெரிய பையன் வீட்லயும் நல்ல வசதியா இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க எதுக்கு அதெல்லாம் தலையில போட்டுக்கிறீங்க? இல்லைம்மா, பெரியவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவனுக்கு நம்பலைனாலும் அவன் மாமனார் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாம் நல்லா வசதியாக இருக்காங்க. ஆனால் சின்னவ வீட்டில் அப்படி இல்லைல்ல. மாப்பிள்ளைன்னு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதுதான் அவளுக்குன்னு இருந்தால் ஒரு உதவியாக இருக்கும்ல. அவள் கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அதுக்கு தான். சரி, உங்க ஆடு நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கடைசி காலத்துல பிள்ளைங்க யாரும் உங்களுக்கு வந்து கஞ்சி தண்ணி ஊத்துங்களா ஊத்தாதானே எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும். பிள்ளைங்கன்னு நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கஷ்டம். அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லம்மா, அதுங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். சரி, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் என்னது சொல்ல. சரி, இது எந்தெந்த ஆடு எடுத்துட்டு போறீங்க? அத்தாம்மா, எந்த ஆட்டை எடுத்துகிட்டு போகிறது கொடுக்குறதுனே தெரியல. ஒவ்வொரு ஆடும் குழந்த மாதிரி வளர்ந்துருச்சுங்க. நம்மளை விட்டுட்டு இருக்கவும் இருக்காதுங்க. அதான் யோசிக்கிறேன். சரி, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எதுக்கு கலக்கம்? கொடுங்க, நல்ல ஆடாவே பார்த்து கொடுங்க. அப்புறம் ஆடெல்லாம் எப்படி கால்நடையாவே ஓட்டிட்டு போறீங்களா இல்லை வண்டியில ஏற்றி கொண்டு போறீங்களா? வண்டியில ஏற்றிக்கிட்டு போகலாம் தான், ஆனால் காசு செலவாகுமே. எதுக்கு காசு ஆகுது? என் புருஷன் அதான் உங்க மாப்பிள்ள மினி ஆட்டை தானே ஓட்டிக்கிட்டு திரிகிறாரு. அவர்கிட்ட சொன்னா ஆட்டை கொண்டு வந்து வீட்டுக்கிட்டே இறக்க போறாரு. அதை விட்டுப்படி கால்நடையாவே கொண்டு போவீங்களா காசு செலவாகும்னு? இல்லம்மா, என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம் அத்தான். எங்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது. அவர்கிட்ட சொல்றேன், அவர் ஆட்டை கொண்டு வந்து விடுவாரு. சரிம்மா. சரி வாங்க, அவர்கிட்ட சொல்றேன், ஆட்டை கூட்டிட்டு வந்து விடுவாரு. ஏத்த ஆடை கொடுத்தேதான் ஆகணுமா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? பிள்ளையோட கஷ்டம், அதை கொடுத்து தானே ஆகணும். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா 5 10 கொடுக்கலாம். நீங்க பொழப்புக்கு வச்சு இந்த ஆட்டையா போய் கொடுக்கறது? எப்பா, நீ சொல்ற மாதிரி பிள்ளைக்கு 5 10 கொடுக்கலாமா? ஆனா அந்த 5 10 1 நாளோ 2 நாளோ வரும். மிஞ்சி போனா 1 மாசத்துக்கே வருதுன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் அவன் நிலைமை என்ன கேள்விக்குறிதானே? அப்படி இருக்கும்போது அவளுக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துட்டா அவ சந்தோஷமா இருப்பாள்ல, யார் தயவும் எதிர்பார்க்காம. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா பிள்ளைக்கு ஏற்கனவே வீட்லயே அம்புட்டு வேலை இருக்குன்றீங்க, போதாத குறைக்கு காட்டுலயும் போய் வேலை செய்வாங்கன்றீங்க. இதுல எங்க போய் இந்த ஆடை மேய்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏம்மா, நீ போற இடத்துக்கு இதுதான் வழின்னு நம்ம காட்ட தான் முடியும். அந்த இடத்துக்கே நம்ம கூட்டிட்டு போய் விட முடியாது. காட்டுறது நம்ம கடமை, போறது அவங்களுடைய நிலைமை. அவ்வளவுதான்பா. சரி. என்ன பையனா இருந்தா ஏதாவது பண்ணி பொழைச்சுக்குவான். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி இல்லைல்ல. குடும்பம் குட்டி அதை இதுன்னு யோசிச்சு அவளுக்கான வாழ்க்கையே மறந்துடுவா. இனிமேலாவது அவளுக்காக வாழணும்னு தான் இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்கேன். உங்களை மாதிரி அம்மா கிடைக்கிறதுக்கு உங்க புள்ள கொடுத்து வச்சிருக்கணும். அவ என்ன பாவம் பண்ணாலும் என் வயிற்றுல பிறந்துட்டான்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. நீ என்ன கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றப்போ. ஏமா, இந்த மாதிரி ஒரு அம்மா எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. நாங்க கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வரோம். உங்க பிள்ளைக்காக நீங்க இவ்வளவு செய்றீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். கடவுள் மேல பாரத்தை போட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நடக்கிறது நடக்கட்டும்பா. சரி, நீ வெரசா போ, பிள்ளைகிட்ட போய் இதை கொடுப்போம்.